காளான் சில்லி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு காளானை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு டவல் வச்சு ஈரம் போக சுத்தமாக தொடச்சிருங்க. ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் மசாலா சேர்த்தோடனே இந்த காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த காளானை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு காளான் எடுத்துகிட்டு 4 பீஸ் வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ணாதீங்க. இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா காளானையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வீட்டில் அரைச்ச கறி மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி அரைச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்குற கறி மிளகாய் தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஜஸ்ட் லைட்டாக ஃப்ளேவருக்கு தான். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாத செஞ்சிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வாசத்துக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதே ஸ்பூன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்பூனில் வந்து ஒரு மாவு அளக்குறீங்களோ அதிலேயே எல்லாமே அளந்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கோட் ஆகி நல்லா வந்து மொறுமொறுன்னு வரும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காத ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுருங்க. இந்த கட் பண்ண இந்த காளானில் இருக்கிற அந்த ஈரம் ஃபர்ஸ்ட் இந்த மாவில் படுற அளவுக்கு நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஒட்டிக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தெளித்து மட்டும் நம்ம வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் லூஸாக தண்ணியாட்ட பிசைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் நேரத்தில் காளான்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் டைட்டாகவே ஒரு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தெளிச்சிங்கனாவே போதும். இந்த மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்சாக வந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஒரு 2 டைம் போட்டு எடுக்கிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப கலந்து வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி விட்டு ரொம்ப எல்லாம் சதன்னு ஆயிரும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இதுவே நம்ம போட்டு எடுக்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுரும். இப்போ வந்து இது ஒரு 2 பேட்சில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோட்டாகி வந்திருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப வரன்னு இருக்கக்கூடாது. தண்ணி இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ வந்து இதை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். மீடியமான சூட்லாம் இருக்கக்கூடாது. அப்படி போட்டால் சதன்னு எல்லாம் எண்ணெய் உறிஞ்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா சீக்கிரமாக காளான் வெந்துடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வேக வச்சுட்டே இருக்கக்கூடாது. மேலே இருக்கிற அந்த கோட்டிங் மாவு வந்து வேகிறதுக்குள்ளே உள்ளே இருக்கிற காளானும் கரெக்டாக வெந்துடும். மேலே இருக்கிற அந்த மசாலா வந்து நல்ல கிறிஸ்பி ஆன உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். ஏன்னா இது கடைசி வரைக்கும் அந்த தண்ணி வெளியே வந்துட்டே இருக்கனால எண்ணெயில் சடன்னு அடிச்சுட்டே தான் இருக்கும். நம்ம இன்னும் நல்லா பொரிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே காளான் நல்லா சுருங்கி அது மாதிரி வதன்னு போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மேலே இருக்கிற மாவில் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனோடனே அதுக்குள்ளே உள்ள காளானும் கரெக்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி அழகாக நல்லா உதிரியாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அப்படியே உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்படியே நல்லா மொறுன்னு இருக்கும். சீக்கிரமாகவும் வெந்துடும். அவ்வளோதான். நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் அடங்கினோடனே அந்த மேலே இருக்கிற கோட்டிங் எல்லாம் மாவுலாம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ நீங்கள் அழகாக இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம சூப்பரான மஷ்ரூம் 65 நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.